இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல்லா ஐஜான் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்திய ஹுத்பாவின் தலைப்பு துஆவின் சிறப்பும் அதன் ஒழுங்குகளும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை வலியுறுத்திய அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதன் அல்லாஹ் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவனை படைத்து அவனுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். தன்னுடைய ரூஹை அவன் மீது ஊதி இருக்கிறான். அவனுக்கு உயிரை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு தேவையானவற்றை அல்லாஹ் அவனுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு உணவளிக்கின்றான். அவனுடைய தாகத்தை போக்குகின்றான். அவனை மறைக்கின்றான். அவனுக்கு ஆடை அணிவிக்கின்றான். அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் தான் மனிதனுக்கு இவ்வாறான விடயங்களை செய்து கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது கேடு ஏற்பட்டால், கடலில் ஆபத்து ஏற்பட்டால், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை அழைத்தாலும் அவர்களால் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. சூரா அல்-இஸ்ரா 67வது வசனம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். அவருக்கு அந்த ரிஸ்க் அந்த படைப்பினங்கள் எங்கு வாழ்கின்றன, எங்கு இருக்கின்றன, எங்கு செல்கின்றன என்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். சூரா ஹூத் 6வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடியார்களுடைய வேண்டுதல்களுக்கு அழைப்பதற்கு, அடியாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது. அவன் தான் அழைக்கக்கூடியவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கின்றான், கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றான். அவனுடைய ஹஜானாக்கள் ஒருபோதும் முடிவடைந்து விட மாட்டாது. அவனிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அது பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர முடிந்து விட மாட்டாது. மனிதர்கள் கேட்கக்கூடிய விடயங்களை மற்றிட முடியாது. எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தவனாக இருக்கின்றான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல்லாஹ் கூறியதை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, நான் அநியாயத்தை எனக்கு ஹராமாக்கி விட்டேன், உங்களுக்கும் அதை நான் ஹராமாக ஆக்கி விட்டேன். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நீங்கள் எல்லோரும் வழி தவறில் இருக்கிறீர்கள். யாருக்கு நான் நேர்வழியை கொடுத்தேன்? அவர்களை தவிர. எனவே நேர்வழி என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு நேர்வழி அளிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நீங்கள் அனைவரும் பசித்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் உணவளித்தவர்களை தவிர என்னிடத்தில் உணவு கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிப்பேன். அல்லாஹ்வுடைய அடியார் நீங்கள் அனைவரும் ஆடையற்றவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு நான் ஆடை அணிவித்திருக்கிறேன். என்னிடத்தில் ஆடையை கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆடை அணிவிப்பேன். அல்லாஹ் என்னுடைய அடியார்களே, இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், நான் உங்களுடைய பாவங்கள் அனைத்தை மன்னிக்கின்றேன். என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்தை நான் மன்னிக்கின்றேன். என்னுடைய அடியார்களே, நீங்கள் செய்யக்கூடிய தீங்குகளால் எனக்கு எந்த பாதிப்பும் உண்டாக மாட்டாது. நீங்கள் செய்யக்கூடிய நலவுகளால் எனக்கு எந்த நலவும் உண்டாக மாட்டாது. அதாவது அடியார்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழ இருக்கக்கூடியவர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லவர்களாக மாறிவிட்டாலும் கூட என்னுடைய ஆட்சியில், அதிகாரத்தில் எந்த ஒரு லாபத்தையும் அது உண்டாக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய அடியார் நீங்கள் எல்லோரும், உங்களுடைய ஆரம்பமானவர்கள், கடைசியானவர்கள், ஜின்கள், மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து மோசமான ஒருவரை போன்று மாறிவிட்டாலும் என்னுடைய ஆட்சியில், அதிகாரத்தில் எந்த நஷ்டத்தையும் அது ஏற்படுத்த மாட்டாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழ இருக்கக்கூடிய ஜின்கள், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து என்னிடத்தில் ஏதேனும் ஒன்றை கேட்டால் எல்லோருக்கும் கேட்பதை நான் கொடுப்பேன். அது என்னுடைய கஜானாவில் எந்த குறைவையும் ஏற்படுத்த மாட்டாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு அடியான் ஒரு ஊசியை கடலுக்குள்ளால் போட்டால் அந்த ஊசியில் வரக்கூடிய கடல் தண்ணியின் அளவு கூட என்னுடைய கஜானாவில் குறைவு ஏற்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், நீங்கள் உலகத்தில் செய்த அமல்களாகும். இவைகள் நான் உங்களுக்கு தருகின்றேன், பரிபூர்ணமாக என்னுடைய கூலியை தருகின்றேன். யார் நலவுகளை பெற்றுக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வை புகழட்டும். யார் நலவுகளை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் தன்னை தானே பழித்துக் கொள்ளட்டும். முஸ்லிம் ஷரீஃபிலிருந்து ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, துஆ என்பது ஒரு இபாதத்தாகும், மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றாகும். அது மிகவும் கண்ணியமானது, அது மிகவும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியது, அது மிகவும் மனிதர்களுக்கு லாபத்தை உண்டு கொடுக்கக்கூடியது துஆ என்பது. அதே போன்று மனிதனுடைய தீங்குகளை விட்டு மனிதனை பாதுகாக்கக்கூடியது. துஆ என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். மனிதனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கு அது மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. கெடுதிகளை விட்டு மனிதனை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான ஒன்றாக துஆ அமைந்திருக்கிறது. துஆ என்பது ஒரு முஃமினுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அது உதவக்கூடியதாக இருக்கிறது, ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவியாக அமையும் துஆ என்பது. ஏன், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. துஆவின் மூலமாக தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், சோதனைகள், தண்டனைகள் இல்லாமலாக்கப்படும். அல்லாஹ்வுடைய முடிவை மாற்றக்கூடிய சக்தி துஆவுக்கு இருக்கிறது. எனவே துஆவின் பக்கம் விரையுங்கள். அல்லாஹ்விடத்தில் துஆவை விட கண்ணியமான எந்த ஒரு அமலும் கிடையாது. உங்களுடைய கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பணிவாக கேளுங்கள், அமைதியாக கேளுங்கள். பலவீனங்களில் உள்ள ஒன்றுதான் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதை விட்டும் நிராசையாகுவது, அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் இருப்பது. அல்லாஹ் தஆலா கேட்டால் வாக்களிப்பேன், கேட்டால் பதில் அளிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறான். அவன் கரீம் ரஹீமாக இருக்கிறான், செல்வந்தனாக இருக்கிறான், சக்தி உள்ளவனாக இருக்கிறான், மகத்தானவனாக இருக்கிறான். அவனுடைய கதவுகள் மூடப்பட மாட்டாது, அவனுடைய கைகள் விரிக்கப்பட்டதாக இருக்கும். அவன் நினைத்ததை செலவழித்துக் கொண்டே இருப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கை அது நிறைந்ததாக இருக்கிறது. செலவழிப்பதன் மூலமாக அந்த கையில் இருக்கக்கூடியது குறைந்து விட மாட்டாது. இரவு பகலாக அவன் மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள்
வானம் பூமிகளை படைத்ததிலிருந்து அல்லாஹ் எந்த அளவு செலவழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டீர்களா? அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் குறைய மாட்டாது, அது கூடிக்கொண்டே போகும். புகாரில் இருந்து செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை சொல்லி ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதி அல்லாஹ் புகழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாகவும் துஆ செய்யுமாறும் அல்லாஹ் ஏவிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் துஆ கேளுங்கள், என்னுடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சூரா காஃபிர் 60வது வசனம். அதேபோல் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், துஆ கேட்கக்கூடிய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னிடத்திலே எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னை நம்ப வேண்டும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். சூரா பக்ரா 186வது வசனம். பாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, இந்த பூமியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஏதாவது துஆ கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான், ஒன்று உலகத்தில் கொடுப்பான், அல்லது அந்த துஆவுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கெடுதியை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். எதுவரைக்கும் என்றால் பாவமான விடயங்களை துஆ கேட்காத வரைக்கும், உறவுகளை துண்டிப்பதற்காக வேண்டி துஆ கேட்காத வரைக்கும். ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அதிகமாக துஆ செய்வோமே, கேட்பதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அக்ஸர், நீங்க துஆ கேட்பதை விட அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடியது மிக அதிகமானது. திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களை துஆ கேட்கக்கூடிய நேரங்களில் சிறந்த நேரங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு அடியார் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருப்பது சுஜூதிலே, எனவே சுஜூதில் அதிகமாக துஆ செய்யுங்கள். ஜுமாவுடைய தினத்தில் ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்க, அந்த நேரத்தை யாரெல்லாம் கேட்பார்களோ அந்த அவருடைய அங்கே துஆ பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இரவில் மூன்றாக பிரித்து அதில் 3 பகுதிகளில் கடைசி பகுதியில் அல்லாஹ் வானத்திலிருந்து கீழே இறங்குகிறான். யாராவது இடத்தில் துஆ கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, யாராவது கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதானுக்கு இக்காமத்துக்கு இடையிலே துஆ நிராகரிக்கப்பட மாட்டாது. லைலத்துல் கத்ருடைய இரவு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவாக இருக்கிறது. அதே போன்று நோன்பாளியுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், பிரியாணியுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அநியாயம் இழைக்கப்பட்ட துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், தந்தையுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், நிர்பந்திக்கப்பட்ட துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சாலிஹான ஒரு மனிதன் தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு மறைவாக கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, துஆ என்பது இபாதத். எனவே அல்லாஹ் பக்கம் நீங்கள் இக்லாஸோடு துஆ செய்யுங்கள். சந்தோஷமாக வாழ்கின்ற போது உங்களுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு பிரயாணத்தில் இருந்தபோது நபி அவங்க என்னை பார்த்து சொன்னார்கள், சிறுவனே, உனக்கு சில விடயங்களை கற்றுத் தருகிறேன், நீ அல்லாஹ்வை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகார், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் பெற்றுக் கொள்வாய். நீ ஏதேனும் கேட்பதாக இருந்த அல்லாஹ்விடத்தில் கேள், உதவி தேடுவதாக இருந்த அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. முழு உம்மத்து எல்லோரும் சேர்ந்து உனக்கு பிரயோசனம் அளிக்க நாடினால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் எந்த ஒரு பிரயோசனத்தையும் தர முடியாது. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் உனக்கு தீங்கு விளைவிக்க நாடினால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு தீங்கையும் அவர்களால் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா உடைய அந்த எழுதக்கூடிய பேனைகள் அனைத்தும் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் அனைத்தும் காய்ந்து விட்டன. திரும்பி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொன்னதாக, யாருடைய துஆ சோதனைகளுடைய நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக வாழ்கின்ற போது அதிகமாக துஆ செய்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றுதான் உண்மையாக அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, அல்லாஹ்விடத்தில் பயபக்தியோடு துஆ செய்வது, அல்லாஹ்விடத்தில் பணிவை வெளிப்படுத்துவது, நாங்கள் துஆ செய்கின்ற போது நடுநிலையாக நடந்து கொள்வது. நீங்கள் துஆ செய்கின்ற போது உங்களுக்கு நீங்கள் சாபமிடக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபமிடக்கூடாது, உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு நீங்கள் சாபமிடக்கூடாது. அதே போன்று உங்கள் ஒருவர் அநியாயமாக பாவமாக துஆ செய்யக்கூடாது, உறவுகளை துண்டிப்பதற்காக வேண்டி பாவம் செய்யக்கூடாது, பாவமான விடயங்களை துஆ கேட்கக்கூடாது. உங்கள் ஒரு துஆ செய்வதாக இருந்தால் அமைதியாக துஆ செய்ய வேண்டும். இந்த துஆவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு துஆ செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு முஸ்லீம் அல்லாஹ் துஆ செய்கின்ற போது அதனுடைய சரியான முறைகளை பேணி துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும் உள்ளத்தால். அதே போன்று அல்லாஹ் தஆலா துஆவை ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்திருக்கிறான், அதை நாங்கள் நம்ப வேண்டும். அபூ ஹுரைரா சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்கின்ற போது நம்பிக்கையோடு, துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையோடு துஆ செய்யுங்கள். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா பராமுகமான முறையில் துஆ செய்யக்கூடிய ஒரு துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற ஹதீஸை சொல்லி ஸலவாத்து சொல்லுமாறு, நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுமாறு வலியுறுத்தி நீண்ட துஆவை செய்து ஹதீப் அப்துல்லா அபு ஐஜான் ஹஃபிظல்லாஹு அவர்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா ஷைத்தானுடைய வழிகளில் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது, அதற்கான பாதுகாப்பு வழிகளை அழகாக முன்வைத்தார். எனவே அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். இரண்டாவது, அவருடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நாங்கள் கேட்க வேண்டும் என்ற விடயத்தை இரண்டாவது ஹுத்பாவின் மூலமாக துஆவுடைய முக்கியத்துவம், துஆவுடைய சிறப்பு, துஆவுடைய பிரயோசனங்கள், துஆவுடைய ஒழுங்குகளை அழகாக முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் முறையாக துஆ செய்து அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தை நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா சேர்த்தரல வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகி உங்களுக்கு நன்றி தெரிவித்து, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.